சுமன் குமாரோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க ரகு தாத்தா ரவீந்தர் இந்த படத்தோடைய லீடாக பண்ணியிருக்காரு. எதுக்காக நான் அவரை பற்றி ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு சில ஆக்டர்ஸ் நமக்கு தெரியவே மாட்டாங்க, ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சில ஆர்டிஸ்டில் இவரும் ஒருத்தர். இவர் இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ரொம்ப அற்புதமாக மிக முக்கியமாக அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது ஒரு நல்லவனாக எப்படி இருக்கணுமோ அப்படி எல்லா கேரக்டரைசேஷனும், அதை தாண்டி அவருடைய ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங்கில் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அதை கன்வே பண்ணியிருப்பார். பெரிய ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிட்டு போவார். அப்படி ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போயிருப்பார். செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஒரு ஷிஃப்ட்டு, இப்படிப்பட்ட ஆளாக இவருன்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார். அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த படத்துடைய லீட் கீர்த்தி சுரேஷ், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையும் எப்படி அந்த காமெடி அப்படின்னு வரும்போது காமெடியாக ஒரு ஃபன்னாக பண்ணுவாங்க, ஹீரோயின் வரும்போது ஹீரோயினாக ஒன்று பண்ணுவாங்க, அண்ட் மாஸ் டைலாக்ஸ்னு வரும்போது அவங்க ஒரு மாஸ் ஒன்று பண்ணிட்டு போவாங்க. மிக முக்கியமாக இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்ராமா ஒன்று நடக்கும். அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வயிறு குலுங்க சிரித்தேன். சுமோனுடைய அந்த ஒரு ட்ராமா மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ளே வராங்க. அந்த ஒரு கேரக்டர் வரும்போதும் அந்த இடத்தோடைய அந்த மைண்ட் செட்டாக இருக்கட்டும், மூடாக இருக்கட்டும், டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ண மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. நான் ரீசெண்டாக பார்த்த தமிழ் சினிமாவில் பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவும் படத்தோடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு போர் அடிக்கிற ஒரு ஃபீல்லையும், அண்டு கிளைமேக்ஸ் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்காத ஒரு ஃபினிஷிங் இல்லாத ஒரு கிளைமேக்ஸாக தான் நான் படங்கள் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய செகண்ட் ஹாஃபை ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லி ரொம்ப ப்ராப்பரான ஒரு எண்டை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அப்படி ஒரு படம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே வந்தீங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு என்னோட கண் எதிர்க்கே நான் நிறைய பேர் கொஞ்சம் அப்படி ஆஃப் ஆனதை பார்த்தேன். ஒரு சில பேர் எழுந்தே போனதெல்லாம் நான் பார்த்தேன். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கீர்த்தி சுரேஷோடைய கேரக்டரைசேஷனோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க, அண்ட் அந்த தாத்தா கேரக்டர் எதுக்காக இருக்காங்கன்றத சொல்கிறாங்க. இப்படி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அண்ட் சீனாக பார்க்கும்போது ரொம்ப பழசாக இருக்குது. ஏன்னா இது பழைய காலகட்டத்தில் நடக்குது, ஒரு 70களில் நடக்குது அப்படின்றது சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் அந்த கதையாக அது 70கள் நடக்கிற மாதிரி காட்டணுமே தவிர, அந்த கதை எழுதியிருக்காங்களா அதுவே 70கள் மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் அந்த பழைய படத்தை அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருக்குது அந்த சீன்லாம். அந்த ட்ரீட்மெண்ட் ஓகே, ஆனால் ரைட்டிங்கில் அது புதுசாக இருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸ் அது சர்ப்ரைஸ் பண்ணும், என்டர்டெயின் பண்ணும். அதை பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் ஆனவங்க இன்டர்வலுக்கு அப்புறமா எழுந்துக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் தான் ஆடியன்ஸ்குள்ளே ஒரு எனர்ஜியை தருது. ஓகே, இது இன்டர்வலுக்கு மேலே இந்த படம் ஒரு வேறு ஒன்றா மாறப்போகுது. அதுவுமே ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ட்ராமாக்கான ஒரு படமாக பார்த்தா ஓகே, ஆனால் இவங்க இதுக்குள்ளே நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் இந்த கருத்துக்களை சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாக திணிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. எனக்கு பேசுறதுல அது பிரச்சனை கிடையாது, ஆனால் அதை டீட்டெயிலாக பேசணும்ல. எதுக்காக இந்த பிரச்சனை நடந்தது, எதனால் இது நடந்தது, யார் யாரெல்லாம் இதில் போராடினாங்க, அதில் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது, எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடந்தது, இந்த போராட்டம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிஞ்சது, இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே டீட்டெயிலாக இருக்குது. இதை பற்றி நான் எதுவும் பெருசாக தெரிஞ்சிக்கவே இல்லை. என்னாலே இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ பேச முடியுது அப்படின்றபோது ஒரு படமாக அதை எடுக்கும் போது ஒரு லீட் கேரக்டரை அந்த ஹிந்தி திணிப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு கேரக்டரை எடுத்துருந்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு இதை பற்றி எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் யோசிச்சிருக்கணும். அதை பற்றி எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அப்படி எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாமையே இந்த படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபை கொண்டு போனது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். படத்தோடைய செகண்ட் ஹாஃபை ரொம்ப கரெக்டாக ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி இந்த ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே கொண்டு போனது ரொம்ப நல்ல ஐடியா. அதே ட்ரீட்மெண்ட்டை படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப்லையும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படமாக வந்திருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை டக்குன்னு மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் தான் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இருந்தது. பட் இருந்தாலும் டுவர்ட்ஸ் எண்டில் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் வெளியில் வந்தேன். இதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக ஷியான் ரால்டன் அவருடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோடைய பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்றதுல சந்தேகமே. அண்டு ஒரு சில ஹீரோயின்ஸால் மட்டும்தான் ஒரு ஹீரோ ஒரு டைலாக் ஒரு பஞ்ச் டைலாக் பேசும்போது ஆடியன்ஸ் கிட்ட கடத்துவாங்களா அப்படி ஒரு ஃபீலை கடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு சில ஹீரோயின்ஸில் கீர்த்தி சுரேஷும் இருக்காங்கன்றதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் நிறைய மிக முக்கியமான மெசேஜை சொல்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆடியன்ஸை ஹிட் பண்ணுற மாதிரியும் அவங்களை யோசிக்கிற மாதிரியும் மாற்றிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவும் டடா பாபேஷ். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.